ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷமும் விலக வேண்டும் என்றால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த கதையை கேட்டாலே போதும். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று மகாகாலேஸ்வரர். உஜ்ஜயினி நகரத்திலே இருப்பவர். சந்திரசேனன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். சந்திரசேன என்று சொன்னால் அறிவை தனக்கு ஒரு படையாக கொண்டவன் என்று பொருள்படும். இந்த சந்திரசேனன் இருக்கக்கூடிய ஊரிலே விருத்தி என்ற ஒரு இறை பக்தி மிகுந்த துறவி இருந்தார். அதே போல ஸ்ரீகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு குழந்தை இருந்தது. அதுக்கும் சிவபக்தி அதிகம். இந்த ஸ்ரீகரன் தினமும் மன்னன் சிவ வழிபாடு செய்வதை பார்க்கிறார். எனவே இவரிடமும் சிவபக்தி மிகுந்து விடுகிறது. இந்த விருத்தி என்றால் செல்வம் பெருகுவது என்ற பெயர். அந்த துறவி மணிபத்ரன் என்ற ஒரு மணியை தருகிறார். யார்கிட்ட? சந்திரசேனன் கிட்ட. இதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பெறுவாய் என்று சொல்கிறார். சந்திரசேனன் ஒரு முறை எதிரிகளால் சூழப்படும் போது கூட அந்த மணியின் அருளாலே பிழைத்து விடுகிறார், வெற்றி பெற்று விடுகிறார். இதை பார்த்த குழந்தைக்கு மேலும் சிவபக்தி அதிகமாகிறது. தானும் சிவனை வைத்து வழிபட வேண்டும் என்று துவங்குகிறது. சிவராத்திரி நன்னாள். திடீரென்று சிவன் ஜோதிர் வடிவமாக காட்சி தந்து, இது மகாகாலேஸ்வரர் என்று என்னுடைய திருநாமம், இனி இந்த ஆலயத்துக்கு வருபவர்களுக்கு பெயர், புகழ், செல்வம் எல்லாம் விளங்கும் என்று ஆசீர்வதிக்கிறார்.